இன்றைக்கி வந்து இப்போ மாங்காய் சீசனு. நம்ம சம்மருங்கிறதுனால மாங்காய்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் வந்து மாங்காயில் வந்து நான் தொக்கு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மாங்காய், பெரிய மாங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாங்காயாக எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்து தாளிக்கறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் சப்போஸ் நம்மளுக்கு கசப்பாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கம்மியாக எடுத்தால் போதும். அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகா ஒரு 2-3, நீட்ட மிளகா இல்லைனா வந்து குண்டு மிளகா இது வேணால் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், காரம் தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து கடாய் வச்சாச்சுங்க. எண்ணெயை ஊற்றி சூடுபடுத்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறனால கொஞ்சம் கூட விட்றேன் நான். நம்ம வந்து 4 கணக்கில் வச்சு கூட பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கணும்னா. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு, உளுந்து இது எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம வெந்தயம் எல்லாத்தையும் தாளிக்க போட்டுடலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும். இது ப்ரௌன் ஆனவொடனே துருவி வச்ச மாங்காயும் போட்டுடலாங்க. வதங்கினா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனால் போதும், இல்லைன்னா ரொம்ப கருகி போய் கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நான் போட்டேங்க. இதை வந்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வந்து சீக்கிரமே வதக்கிடும். ஏன்னா துருவி ஊற்றுறனால சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் வதங்கின உடனேயே நம்ம பொடியெல்லாம் போட்டு பெருங்காயத்தையும் போட்டுடலாம். நம்ம வந்து வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி கூட போடலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம காரப்பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குனால நல்லா கிண்டி விடணும். இல்லைன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. ஏன்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நமக்கு வந்து உடம்புக்கும் குளிர்ச்சி, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுவாது. உப்பையும் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் வந்து சாதத்தை கூட கட்டி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குவான்டிட்டி வந்து ஏற்ற மாதிரி நிறையா போட்டுக்கலாம் வேணும்னா. இது வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையான ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம அது வந்து மாதக்கணக்காக நல்லாயிருக்குங்க. மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். ஏன்னா புளிப்பு வந்து ரொம்ப இருந்ததுன்னா அது கொஞ்சம் காரமும் உப்பு கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா புளிப்புத்தன்மை அதில் ஜாஸ்தி தெரியும். இது வந்து மொத்தமாக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காத்தால் வந்து சாதம்லாம் கிளறி கொடுக்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காயில் வந்து பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.